இந்த நாகப்பட்டினம் பிரச்சாரத்தில் அவர் பேசின எல்லாமே பொய் 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 பொய். அண்ணாமலை ஆல்ரெடி செல்லா காசாக மாற்றப்பட்டார் சொந்த கட்சியினராலேயே அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். இது ரெண்டுக்கும் போட்டி என்ன இருந்ததுன்னா பொய் தான் போட்டியா இருந்தது. சீமான் அதிகமா பொய் பேசுவாரா, அண்ணாமலை அதிகமா பொய் பேசுவாரான்னு ரெண்டு அன்னைங்களும் கிடையாது. நான் வர்றேன் புதுசா, பொய்க்கென்றே ஒரு முழு வடிவமா நான் வர்றேன்னு சொல்லி விஜய் ஒரு பொய் எடுத்துட்டு வர்றாரு. ஒண்ணு இல்ல 9 பொய் எடுத்துட்டு வர்றாரு. இந்த கண்ணாடி போட்ட கபோதி வாயிலிருந்து வர்றது எல்லாமே பி 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 பி. ஆண்டவன் நம்மளை வாயில தின்னு அதில் போகிறதுக்கு படைச்சா, இவனை மட்டும் வாயிலே தின்னு வாயிலே போகிறதுக்கு படைச்சிருப்பான் போல இருக்கு. வாயை திறந்தாவே புழுகு வாயனாக இருக்கான். அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக அதற்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் அதை பற்றி பேசுவார், இல்லைன்னா பண்ண மாட்டார். நீங்கள் பொய்யிலே வாழ்கிற பரதேசிங்க. ஆனால் இன்னொருத்தையும் பொய் சொன்னால் அவனை எப்படி வச்சு செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் அங்கே சும்மா பேப்பர் வச்சுக்கிட்டு இது பண்ணலை அது பண்ணலைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உங்களை மாதிரி கழிச்சட்ட கட்சியா? இது தமிழக வெற்றி கலங்கண்டா. இங்கே மக்களுக்கான என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வோம், அதை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்டடியாக இருக்கிறாரு. அதனால் அந்த மக்களுக்கு அந்த ஊரில் என்ன பிரச்சனையோ அதை எடுத்து பேசுகிறாரு. உங்களால் அந்த விஷயத்தை பொய்ன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க. ஆனால் பொய் இல்லாத விஷயத்தை பொய்ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண நீங்கள் இறங்குனீங்கன்னா வச்சு செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்கடா. கண்ணாடி போட்ட கபோதி, இன்றைக்கி இந்த வீடியோவில் அவர் சொன்னது என்ன, நீங்கள் விளம்பரப்படுத்துறது என்ன அப்படின்னு அம்பலப்படுத்த போகிறேன். ஹலோ நம்ம என்னோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம தளபதிக்காக எப்போயுமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பாஸ் பண்ணுவோம். சும்மா எடுத்து கட்டி அப்படிலாம் பேசுகிற ஆள்லாம் கிடையாது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதியோட ஸ்பீச்சை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர் மாதிரி பொதுவாக எதிர்கட்சியை விமர்சிக்கிற ஒரு ஆள் கிடையாது. அந்த இடத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூ பேசிஸை எடுத்து பேசுகிறார் அப்படின்னும் போது அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றையும், வார்த்தை பிரயோகம் ஒன்றென்னையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்தில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. திமுக ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருந்துச்சுன்னா அதை ஏன் செய்யலை அப்படின்னு திமுகவை டைரெக்டாக கேள்வி கேட்பார். இன்னொன்று அந்த இடத்துல இருக்க பிரச்சனைகளை இதை சரி பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார். இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறீங்கன்னா, இதை பொதுவாக அவங்க செய்யலை, அதாவது போனவங்க தான் செய்யலை, நீங்களாவது செஞ்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்பார். ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி நீங்கள் ஒரு சில ட்ராமா பண்ணுறீங்களே அதெல்லாம் எங்கே அப்படின்னு இப்போ ஆள்ற அரசை பார்த்து கேட்பார். ஸோ இப்படி 4 வேரியேஷன் அவருடைய ஸ்பீச்சில் இருக்கும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இவர் திமுக மட்டும்தான் அடிக்கிறாரா, இல்லை இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த கட்சிகளையும் அடிக்கிறாரா அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ இவர் இந்த 2 கட்சிகளுக்குமே மாற்றாக நான் வந்திருக்கேன் அப்படின்றத இந்த ஸ்பீச் மூலிமா அவர் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார், உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் சின்னதாக தான் பேசிட்டு போகிறனால உங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கும். அதை தான் எடுத்து நாங்கள்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம். தட் இஸ் கால்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதனால தான் இன்றைக்கி போட்டு இவங்களை பொலன்னு பொழக்கணும். ஸோ இன்றைக்கி அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய இல்லை அவர் வைத்த கருத்துக்களை நம்ம முழுசாக இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நாகப்பட்டினம், நாளைக்கு திருவாரூர். ஓகே, இங்கே இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான். இப்ப தளபதி இதுல 2 விஷயத்தை குறிப்பிடுறார். ஒன்னு பாத்தீங்கன்னா, இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும், அலையாத்தி காடுகளை பாதுகாக்கணும். இது 2த்தையும் அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் பண்ணலை, டிஎம்கே நீங்கள் பண்ணலை, ஸ்டாலின் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரை மொத்தமாக குற்றம் சாட்டலை. இதை முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புரியுதுங்களா? அப்போ இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இறால் பண்ணைகளுக்கு வருவோம்.
இறால் பண்ணை பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அந்த ஃபார்மிங் பண்ணுறாங்க. இதற்கு வந்து இன்டென்சிவ் ஃபார்மிங் முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இறால் பண்ணைகளுக்கு வந்து செயல்படுத்துகிறாங்க. அதாவது இறால் பண்ணை பண்ணுறதுக்கு சாலினைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தேவை. இறால் பண்ணைகளை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உப்பு நீர் தேவை. அப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உப்பு நீரை கொண்டு வரதுக்கு அவங்க ஒரு வழித்தடம் பண்ணுறாங்க. அந்த நீர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் அங்கேயே தங்கிடுது. அப்போ அந்த உப்பெல்லாம் தங்குறனால அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மண் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து மஞ்சள் ஆயிடுது, சாம்பல் ஆயிடுது. அதோடைய வயிற்று மண் சொல்லுவாங்க, அதாவது கழிமண் வந்து வயிற்று மண் சொல்லுவோம், அது வந்து காணாமல் போயிடுது. இதை தான் அவர் வந்து முறைப்படுத்தணும்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம ஊரில் இண்டஸ்ட்ரீஸ் வர்றது பெருசு கிடையாது. ஆனால் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர கழிவுகளை எங்கே முறைப்படுத்துகிறாங்க, நெறிப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதை யாருமே செய்ய மாட்டோம். அதை நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோம். ஆற்றுல அப்படியே கலக்க விட்டுருவாங்க, இல்லைன்னா எங்கிட்டாவது குளத்தில் கலக்க விட்டுருவாங்க. அந்த இடம் நாசமாக போயிடும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் காலங்காலமாக, இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது நம்ம முறைப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல பருப்பு, அரிசி வகைகளை போட்டது நம்ம விளைவிக்க முடியும். பட் முறைப்படுத்தலை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் வீணாக போகிறது மட்டும் இல்லாமல் இந்த இறால் பண்ணைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்துறாங்கன்னு வச்சுக்க, அங்கேருந்து அந்த பண்ணையை காலியானதுக்கப்புறமா அந்த மண் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே தேங்கி நின்றுது. ஸோ அது தேங்கி நிற்கிறனால கெமிக்கல் பொல்யூஷன்லேருந்து மற்ற சாயில் எரோஷன்லேருந்து எல்லாமே அங்கே வந்து நமக்கு ஏற்படுது. இது மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறால் பண்ணை 3லேருந்து 5 வருஷம் அந்த இடத்துல இயங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 10லேருந்து 20 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்த நம்ம விவசாயமே பண்ண முடியாதுங்க. இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 1970லேருந்து இப்போ வரைக்கும் 50,000 ஏக்கருக்கு மேலே, 50,000 ஏக்கர் நிலத்துக்கு மேலே நம்மளால் விவசாயம் பண்ண முடியாமல் போயிருக்கு இந்த இறால் பண்ணையினால். ஸோ இந்த இறால் பண்ணை ஒட்டி தான் இந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதுவும் அழிஞ்சு போகுது. அதான் அலையாத்தி காடுகள்னு சொன்னார்ல, அதுவும் அழிஞ்சு போகுது. ஸோ இந்த அலையாத்தி காடுகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வளங்கள் அங்கே தான் வந்து மிக அளவில் பெருகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நண்டு, இறால் இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து குச்சி போடும், இதெல்லாமே பண்ணும். இப்போ இயற்கையாக ஒரு காடு உருவாகுது, அந்த இயற்கையில் மீன் வளம் பெருகுது அப்படின்னா அது எல்லாமே இயற்கையாக நடக்குது. பட் பண்ணைகள் அப்படின்னும் போது அந்த இடத்துல இவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. ஸோ மற்றபடி இது இயற்கையாக நடந்துச்சுன்னா இந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இது இயற்கையாக நடக்கலை, அந்த இடத்துல பண்ணைகள் நடத்தப்படுது, இறால் பண்ணைகள் நடத்தப்படுது, அதற்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து சேதப்படுத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அங்கே மீன் வளம் குறையுது. அப்போ மீன் வளம் குறையும் போது அங்கே இருக்க மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. அப்போ இந்த மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் கடலோட கடலாக வந்து போயிடுறதுனால பெரும் புயல் வந்தாலோ இல்லை பெரும் மழை வந்தாலோ இந்த மண்ணெல்லாம் வந்து இந்த காடுகள் வந்து அந்த புயலை வந்து தடுக்காது. 2018 கஜா புயலில் வந்து பெருமளவில் பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 11,000 ஆல்மோஸ்ட் 12,000 ஹெக்டேர் அளவுக்கு நமக்கு வந்து மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 ஹெக்டேருக்கு வந்து இந்த கஜா புயல்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது உண்மைதான். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. பட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, போதிய அளவு எடுக்கலை அப்படின்றதான் இங்கே மேட்ரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து மரம் வெட்டுதல், அப்புறம் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. ஸோ அதனால இந்த காடு அழியப்படுது. ப்ளஸ் இவங்க வந்து மரங்களை பெரிதளவில் அந்த இடத்துல வளர்க்காமல் இருக்கிறனால அந்த வளர்ச்சி வந்து பத்தலை அப்படின்றது தான் இங்கே அவர் வந்து பதிவு வைக்கிறார். அதான் இந்த டிஎம்கே காரங்களாம் கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் பாருங்கள் எங்கள் ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இங்கேயும் அவர் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்லாம் சொல்லலை, நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்றதான் இங்கே மேட்ரு. ஏன்னா இவரே யார், ஸ்டாலின் அவர்களே அவருடைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த அலையாத்தி காடுகளுடைய வளர்ச்சி வந்து 2026க்குள்ளே 3,000 ஹெக்டேருக்கு நம்ம செய்யணும் அப்படின்றது. ஆனால் அது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு தான் கேட்டால் கிடையாது. தளபதி சொன்ன மாதிரி இந்த அலையாத்தி காடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதை விட அவருடைய ஃபேமிலிக்கு தான் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலையாத்தி காடு அதாவது மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணோம்னா அது வந்து ரெவென்யூ, எல்லா வகையிலுமே ரெவென்யூ. உதாரணத்துக்கு இங்கே யூஏயிலே பார்த்தீங்கன்னா அபுதாபியில் போய் பாருங்கள், மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும், அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. மக்கள் வந்து அப்படியே போய் ரம்மியமாக பார்த்துட்டு போவாங்க, அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இதை செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் டெவலப் ஆச்சுன்னா பல வகையான பறவைகள் வரும். ஸோ அது வந்து நம்மளோட டூரிஸ்ட்டுக்கு வந்து அட்ராக்ஷன் ஏற்படுத்தும். அண்ட் அஃப்கோர்ஸ் ரெவென்யூ வரும், ஆட்டோமேட்டிக்காக மீன் வளம் பெருகும், அதனால் மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் இந்த மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிறனால விவசாய நிலமும் பெருசாக பாதிக்கப்படாது. ஸோ விவசாயமும் சொல்லிக்கும். ஸோ ஒன்றை தொட்டு ஒன்று தான் எல்லாமே அப்படின்றது தான் இயற்கை. அந்த இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பிரான்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு பண்ணை மூலமாக ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டத்தையும் பாதிக்குது அப்படின்றது சொல்கிறார். அப்போ இந்த பிரான்ஸ் பண்ணைகளை நெறிப்படுத்தினா இது எல்லாமே சரியாகும் அப்படின்றது தான் இதோடைய கருத்து.
இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? அவரு காவிரி ஆறை பத்தி பேசுறாரு. இந்த காவிரி ஆத்தை கொண்டு வந்திருக்கலாம், குடிநீருக்கு. இதை கொண்டு வந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாரு. கொண்டு வந்தாங்களா அப்படின்றாரு. அப்படின்னா இது டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கேயும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடைய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 இல்லை 21 காலகட்டத்தில் மத்திய அரசு கிட்ட இவங்க ஒப்புதல் வாங்கி, மாநில அரசு ஒப்புதல் வாங்கி அதற்கான ஒரு நிதியை ஒதுக்கி கிட்டத்தட்ட 1392 1400 கோடி ஓகேங்களா, அதுக்கு ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்துகிறாங்க. அந்த முதலாண்டு திட்டத்தில் வந்து பைப் லைனு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ 2021 தான் ஆட்சி மாற்றம் வந்துருச்சுல. ஸோ அதற்கப்புறம் இவங்க இதை கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த தண்ணி ஏன் இங்கே தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கடலை ஒட்டி இருக்கிறனால, ப்ளஸ் நிறையா இந்த மாதிரி இறால் பண்ணைகள் இதனால் மாசுபட்டனால தண்ணியோடைய தன்மை போய் உப்பு தண்ணி தான் அங்கே அதிகமாக கிடைக்குது. அப்போ அந்த உப்பு தண்ணியை மக்கள் குடிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக காவிரி நீர் வந்து இவங்க கொண்டு வரதுக்கான இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டம் மூலியமாக மக்களுக்கு தண்ணி போய் சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இவங்க எல்லாத்துலேயுமே ஊழல். போட்ட பைப் லைன்லேருந்து அந்த போட்ட பைப் லைனுக்கு பட்ஜெட்லேருந்து எல்லாத்துலேயுமே ஊழல். உதாரணத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு பைப் லைன் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இவங்க 50 லட்ச ரூபா கணக்கு காட்டுறது. ஆனால் அந்த பைப்புக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைப்பு அண்டர் கிரவுண்ட்லேயே உடஞ்சி அங்கங்கே தண்ணி அப்படியே லீக் ஆகி போயிடுது. இது லீக் ஆகி போகிறது மட்டும் இல்லாமல் சால்ட் வாட்டரும் சேர்ந்து கலந்து வரும். அப்போ காவிரி ஆறை கொண்டு வந்தும் இங்கே யூஸ் இல்லை. ஸோ அப்போ இந்த விஷயத்தில் இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. இதோடைய ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படின்றத வந்து வேற ஒரு சேனலில், ஐ திங்க் ஃபெலிக்ஸ் நினைக்கிறேன், அவருடைய சேனலில் இதுக்கு முன்னாடியே அவர் எடுத்து போட்டிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஸ்கேமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபா பட்ஜெட் ஒரு திட்டத்தை 2000 கோடிக்கு நீங்கள் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ பெரிய மொல்ல மாதிரியா தெல்லவாரியாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு அதை ஃப்ராடு பண்ணி அந்த மக்களுக்கு சேர வேண்டிய தண்ணியை கூட கொண்டாந்து கொடுக்கல. உதாரணத்துக்கு வேளாங்கண்ணிக்கு போக வேண்டிய பம்பு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிருச்சு. சராசரியாக ஒரு நபருக்கு 155 லிட்டர் வாட்டர்லேருந்து இன்றைக்கி 55 லிட்டர் வாட்டர் தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி கணக்கே. இது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து சரியாக கிடைக்கல, 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து 2023 ஆமாம் 2024 காலகட்டத்திலையோ வந்து போராட்டம்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணி என்ன யூஸு? நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் கடைசியில் கூட்டு கலவாணி மாதிரி அதே கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? ஸோ மக்களுக்காக போராட்டம்னா மக்களுக்காக நீங்கள் நிற்கணும், மக்களுக்காக வர தலைவர் கூட சேரணும். ஆனால் நாங்கள் கலவாணி பையன் கூட தான் இருப்போம், கம்யூனிஸ்டாக இருந்தாலும் நாங்கள் கலவாணி பையன் கூட தான் இருப்போம் அப்படின்னா நியாயம் எப்படி கிடைக்கும்? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? ஆனால் இந்த கேள்விக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்தாங்க பாருங்க. இந்த கொத்தடி மேஸ்லாம் அங்கே என்ன காலேஜே இல்லையா, அங்கே அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்தாங்க பாருங்க. ஐயோ ஐயோ, படிங்கடா தற்கொலை பரதேசிங்களா, படிங்க. அது கவர்மெண்ட்டோடைய மெரைன் காலேஜ் கிடையாது. இவர் வந்து கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் கொண்டு வந்தீங்களான்னு ரெண்டு பேரையும் பார்த்தா கேட்டிருக்காரு. ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி, இத்தனை வருஷத்தில் ஏன் கொண்டு வரலன்னு கேட்குறாரு. அதாவது ஜெயலலிதா பீரியட் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஃபிஷரிஸ் மீன் வள பண்ணை அப்படின்ற அந்த கான்செப்டில் ஒரு யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணாங்க. அது வந்து மீன் வளர்ப்பு, மீன் வகைகள், அப்புறம் மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றின ஒரு காலேஜ் தானே ஒழிய அதுக்கும் மெரிடைம் காலேஜுக்கும் சம்மந்தமே இல்லைடா. மெரின் காலேஜுக்கு சம்மந்தமே இல்லைடா, லூசு பக்கி பயிலுடா. மெரிடைம் காலேஜ் அப்படின்றது தெரியலன்னா போய் சென்னையில் போய் பாருங்கடா மெரைன் காலேஜ்னா என்ன அப்படின்னு. நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, எங்கே பையன் வேலை பார்க்குறாரு, அவர் கப்பலில் வேலை பார்க்குறாரு. ஸோ அதுதான் மெரைன். கப்பலில் என்ன வேலை டெக்னீஷியன்லேருந்து லொட்டு லொசுக்கு கேப்டன் வரைக்கும் நீ மெரைன் காலேஜிலேருந்து தான் படித்து வெளில வர முடியும். ஸோ அதுதான் வந்து உன்னுடைய மெரைன் படிப்புன்னு சொல்கிறது. ஸோ அந்த காலேஜ் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காலேஜ் மூலிமா நிறையா பிள்ளைகள் படித்து இன்றைக்கி அவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா கூட இன்றைக்கி தெரியும் மெரைனில் எவ்வளோ சம்பளம் எடுக்கிறாங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு சம்பளம் வாங்குறதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே இங்கே வந்து மீனவர்களுக்கான ஒரு கட்டுமான தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை இங்கே வந்து பல போக்குவரத்து வசதிகள் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது கடல் சார்ந்து போக்குவரத்து வசதிகள்லாம் அதெல்லாம் இன்னும் கூட பண்ணலை நம்ம ஊரில். அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சரி, இதுவே நடக்கலை, நம்ம எங்கிட்ட அதுக்குள்ளே அங்கே போகிறது அந்த கான்செப்டில் தான். ஸோ மெரைன் காலேஜுக்கும் ஃபிஷரிஸ் காலேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கடா தற்கூரி பரதேசிகளா. ஏன்டா எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க? ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க,
வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? இப்ப இதுதான் வந்து கொந்தளிக்கிறாங்க அவங்க. இதுக்குதான் கொந்தளிக்கிறாங்க. இதுக்கு தான் டிஆர்பி ராஜா அப்படின்றவர் என்ன சொன்னாரு, கண்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுனாரு. கண்ட கேள்விக்கெல்லாம் கிடையாது, மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லி தான்டா ஆகணும். முண்டை கலப்பைகளா, உன்னை எதுக்கு ஓட்டு போட்டு அங்கே உட்கார வச்சுருக்கோம், சும்மா உட்கார வச்சுருக்கோம், எங்களுக்கு வேலை பார்க்குறது உங்கள் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு வைக்கிறது கிடையாது. அப்போ எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேணும். ஏன்னா 2 வாட்டி இது வரைக்கும் சிஎம் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு வாட்டி துபாய் பக்கம் வந்துட்டு போனார். அது என்ன ஏது நமக்கு தெரியும். ஐயோ அதெல்லாம் வேணாம், விடுங்க, சீக்கிரம் அப்புறமா விடுவோம். 2வது இப்போ ஜெர்மனி யூகேலாம் போயிட்டு வந்தார். எதுக்கு போகிறாரு? இன்வெஸ்டரை கொண்டு வரேன்னு போனார். வாட்டி வந்தப்போ கிட்டத்தட்ட 36,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணியிருக்கீங்க? வந்திருக்கணும்ல, இத்தனை வருஷத்தில் இந்நேரம் ஆயிருக்கணும்ல. அவர் துபாய்க்கு வந்துட்டு போனப்போ அங்கே வர வேண்டிய இந்த லூலு மால்கள் போன்ற விஷயங்கள் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரல. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் இழுக்க வர்றீங்க. ஆக்சுவலி ஒரு சிஎம்ன்றவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்கு வெளிநாடு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெயலலிதா இருந்தப்பையும் சரி, கலைஞர் இருந்தப்பையும் சரி, இப்படி தான் டூர் அடிச்சுட்டு இருந்தாங்களா வெளிநாட்டுக்கெலாம். இன்வெஸ்டர்ஸை தமிழ்நாட்டுக்கு வர வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் கெத்து, அதுக்கு பேர் தான் சிஎம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய கம்பெனியை போய் பார்த்து புதிய இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரதுக்கு இல்லை. இவங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்க அந்த கம்பெனிகளுடைய ஒரு முதலாளிகளை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எதுக்கு நீங்கள் போய் பார்க்க போகணும்? அந்த கம்பெனி இங்கே முதலீடு பண்ணியிருக்கான், இந்த கம்பெனி அவன் டெவலப் பண்ணணும். இன்னும் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் வேணும்னா உங்ககிட்ட தான் வரணும். அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு என்ன வசதிகளோ, அதுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணுமோ அதை நீங்கள் அக்ரிமெண்ட்டில் மாற்றி கான்ட்ராக்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா நடக்க போகுது. எதுக்கு சிஎம் சார் அங்கே போனோம்? இதுதான் நீங்கள் சந்தேகத்தை கிளப்புது. நீங்கள் போய் எம்ஓயுன்னு ஒன்று போட்டு வந்துடுறீங்க. என்னது ஐயோ வந்து போச்சு, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? அதுக்கு பேர் இது பேர் என்னென்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி. ஓகே, நாங்கள் வர்றோம், உங்கள் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, இது ஃபைனலாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் கணக்கு. அது வரைக்கும் ஒரு இதுவும் வேல்யூ கிடையாது. அப்போ இவங்க 15,000 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக போயிட்டு பேசுகிறாரு. அப்போ அதுக்கான வெள்ளை அறிக்கை தானே கேட்குறாங்க. இங்கே எங்கே போயிட்டு வந்தீங்க? அப்போ இந்த மாதிரி தொழில்கள் வரப்போகுது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுது, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது, இத்தனை ஏக்கர் நிலம் எடுக்க போகிறோம், இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு இத்தனை வளர்ச்சியை கொடுக்கும், இத்தனை ரெவன்யூ கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் அறிக்கையை விட்டால் தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் போயிட்டு சும்மா 36,000 கோடி 15,000 கோடி 20,000 கோடின்னு கணக்கு காமிச்சிட்டு வரீங்க. அப்போ இந்த கோடியெல்லாம் எங்கே? அதை தான் கேட்குறாரு டேடி கிட்ட. கொடுங்க, எங்கே கொடுங்க அங்கிள், கொடுங்க. ஐயா அங்கிள் வேற சொல்லக்கூடாதுன்றாரு. சரி பரவாயில்ல. அதனால் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இங்கே யாருக்கு எந்த சந்தேகம் வரப்போகுது கிடையாது. மக்களுக்காக தானே நீங்கள் வந்திருக்கீங்க, மக்களுக்காக தானே சிஎம்மாக இருக்கீங்க. அப்போ மக்களுக்கு தேவையான விஷயங்களை பகிருங்க. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை தான் அவர் உங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்குறாரு. இன்வெஸ்டரை தேடி போனீங்களா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போனீங்களா அப்படின்னு. நியாயம் தானே சிஎம் சார்? இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? தளபதி இந்த கேள்வி கேட்டேன்னு இவங்களுக்கு சுருன்னு வந்துருச்சு. ஸோ உடனே பயங்கரமா ஆக்ரோஷமாயி ஒரு விஷயத்தை கேட்குறான் பாருங்களேன். அந்த 3 நிமிஷத்துல அண்ட புழுகு ஆகாச புழுகு இவ்வளவு பொய் உலகத்திலே ஆகாது. குறிப்பா சில பொய்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க அப்படிங்கிறார். எந்த நேரத்தில் எப்ப எந்த இடத்தில் நாகப்பட்டினத்துல அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு தாவேக்காரங்கள்ட்ட கேளுங்க. இப்ப இவனுக்கு பதில சொல்லிடுவோமா? டே குருட்டுக்க போதே, முதல்ல ரிசர்ச் பண்ணுங்கடா, இருந்துச்சா இல்லையான்னு முதல்ல ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் கேள்வி கேளுடா. கம்முனாட்டி இந்த சொல்றாரு. ஸ்டீல் ரோல் ஆலை நாகப்பட்டினத்தில் கீழவேலூர் இல்லைன்னா புதூர் பகுதியில், ஓகேங்களா, இந்த புதூர் பகுதியில் 1980 காலகட்டத்தில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இயங்கிட்டு தான் இருந்திருக்கு. இதில் ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேர் வரைக்கும் இதில் வேலை பார்த்துருந்துருக்காங்க அப்படின்றது ஆதாரபூர்வமாக இருக்குது. இது இல்லை அப்படின்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும். இப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இந்த இடத்துல இப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரவே இல்லை அப்படின்னு முடிஞ்சால் நீங்கள் நிரூபிங்க. ஆனால் முடியாதுல்ல உங்களால். இது 1980 இருந்து கிட்டத்தட்ட 2000 காலகட்டம் வரைக்குமே இந்த ஸ்டூல் ரோலிங் ஃபேக்ட்ரிஸ் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு ரயில் பெட்டி செய்வோம்ல, அந்த ஃபேக்ட்ரியும் அங்கே இருந்துச்சு. 1990 காலகட்டத்தில் பயங்கர பீக்கில் இருந்துச்சு. அதுலேயே ஒரு 500-1000 பேர் அந்த டயத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதற்கப்புறமா
இந்த எஸ்ஐஆர் அதாவது வந்து ரயில்வேஸில் எடுத்த சில முடிவுகளால் அவங்க வந்து மேஜர் ஹப்பாக இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு அதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க. அப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்க கண்டுக்கலை. அப்போ அங்கே இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பழுதாக போச்சு. அதை அப்போ திருப்பி சீரமைச்சு அதில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்ற ஒரு திட்டத்தை இவங்க செஞ்சுருக்கணும். யார்? ஆளும் அரசாங்கம் செஞ்சுருக்கணும். 2 பேரும், ஒன்று ஏடிஎம்கே டிஎம்கே, இவங்க செஞ்சுருக்கணும். இவங்க அதுக்கான ஒரு நிதியை ஒதுக்கி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்துச்சு, இது என்ன பெருசாக ஆக்கணும், அப்போ இந்த இடத்துல இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு இவங்க அதுக்கான நிதியை ஒதுக்கி இவங்க அதை செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து இந்நேரம் இயங்கியிருக்கும். பட் நம்ம ஆளுங்கள்லாம் எப்பயுமே எப்படி, ஒன்று சென்னை, இல்லைன்னா மெயினாக சென்னை, அப்புறம் திருச்சி, மதுரை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இப்படி நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. முட்டாப்பையில் 1897 காலகட்டத்திலேயே இங்கே ஸ்டீம் இன்ஜின் ஃபேக்ட்ரி எங்கே நாகப்பட்டினத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பண்ணாட. அதுக்கப்புறம் அவர் 1920 27 காலகட்டத்திலையோ அதை வந்து திருச்சிக்கு மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னைக்கான அந்த போக்குவரத்து ட்ரெயின் வசதிகள் வந்து பெரிய லெவலில் வந்து ஈஸியாக இருந்துச்சு. பொருள்கள் வாங்குறது வைக்கிறதுலாம் ஈஸியாக இருந்ததுனால அங்கே மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவே நாகப்பட்டினத்தில் இந்த ட்ரெயில் தண்டவாளங்கள்லாம் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ எப்போ இந்த ஸ்டீம் இன்ஜின் அந்த காலகட்டத்தில். ஸோ ஸ்டீம் இன்ஜின் பெரிய மேனுஃபேக்சரிங்கே நாகப்பட்டினத்தில் தான் நடந்துச்சு பண்ணாட. அதுக்கப்புறமா தான் அதை வந்து மூடி திருச்சிக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த வெறும் பாக்ஸ் பண்ணுற யூனிட்டுகள் மட்டும் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்துச்சு. அந்த பாக்ஸ் பண்ணுற யூனிட்டுக்கு நீங்கள் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனாலையும் இந்த ஸ்டீல் ரோலிங் ஃபேக்ட்ரிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால நீங்கள் அது மொத்தமாக மூடிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் ஸ்டீல் ரோலிங் ஃபேக்ட்ரியை நீங்கள் பெருசாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா டாடா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இல்லை மற்ற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி நீங்கள் டைப் வச்சு அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்ம தான் செய்ய மாட்டோமே. நம்ம லோக்கல் இன்வெஸ்டர்ஸை தேடுவோமா? தேட மாட்டோம். ஏன்னா அடிக்க முடியாதுல்ல கமிஷனு. அதனால் நமக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் தேவை. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வந்திருப்பாங்க. பட் இது டெல்டா மாவட்டம் அப்படின்றனாலையும் இந்த பகுதி மக்கள் வந்து பெருசாக படிப்பறிவும் பெருசாக பகுத்தறிவும் இல்லாதனால இவங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இந்த திருட்டு திராவிட கும்பல்கள். இனியோ மக்களே, இந்த நாகப்பட்டினம் எபிசோடில் இப்போ ரொம்ப நாளாக முடிஞ்ச டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து திருவாரூரில் என்னென்ன மாதிரி கேள்விகள் வச்சுருக்காரு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி கொடுப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிகளம் சார்ந்த நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் அவன் ட்ரோலு இவன் ட்ரோலையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2026 சிஎம் ஆக மாட்டார் விஜய். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு கூட அக்கறையும் கிடையாது, ஒரு இதோ இழவும் கிடையாது. இவங்க இவ்வளோ குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க தளபதி மேலே போய் சொல்கிறான்னு. நீங்கள் உண்மையான தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா, தளபதி 2026 சிஎம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்நேரம் ஸ்பாட் விசிட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கையில் மொபைல் வச்சுக்கிட்டு எதுக்கு சும்மா வந்து ரீல்ஸ் போடுறதுக்கா? அவர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்த எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இதில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணலை, அந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு இதை எடுத்து வீடியோவை எடுத்து நீங்கள் போடணும். அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு ஊரில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து அவரோட ஊர் பிரச்சனை எடுத்து பேசுகிறார். இன்றைக்கி பொதுவாக தமிழ்நாட்டில் நான் வந்துட்டு இதை செய்கிறேன் அதை செய்யணும்னு பேசுகிற தலைவர் கிடையாது தலைவர் விஜய். அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறார். அப்படின்னா உங்களுக்காக பேசுகிறார், அந்த ஊர் மக்களுக்காக பேசுகிறார், அந்த இளைஞர்களுக்காக பேசுகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய கடமை என்ன? அந்த இடத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இதுதான் ப்ரூஃப், இப்படி தான் இருக்குது, நீ இப்படி தான் சொன்ன, நீ ஆனால் செய்யலை, எங்கள் தலைவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, இதை செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு தான் அவர் இந்த வேலையை பண்ணுறாரு அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை விட்டு சும்மா அவன் ஆமை குஞ்சு தலைவன் பின்னாடியும் அந்த பன்னாடைங்க பின்னாடியும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ட்ரோல் பண்ணுறது வைக்கிறதுன்னு இருந்தீங்கன்னா 2026 டாட்டா பை பை நமக்கு சொல்லிவிட்டு திருட்டு திமுக போய் உட்காந்துக்கும். அப்புறம் எல்லாருக்கும் ஆப்பு கன்ஃபார்ம். அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை, அவர் கேட்கக்கூடிய கேள்வியில் கூர்ந்து கவனித்து அதற்கான விளக்கத்தை ஒவ்வொரு தளபதி ஃபேனும் போடணும். ஒவ்வொருத்தனும் அவனுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த பேஜிலலாம் அவர் ஒரு தொகுதிக்கு வந்துட்டு போயிட்டாருன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு இவங்களுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகள் கேட்கணும். அப்படி தான் அதை செய்யணும். அதுக்கு தான் அவர் வந்து அதை செய்கிறார். அதுக்கு தான் வந்து கேட்டு போகிறார். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் திருப்பி நம்ம ஃபன் மோடுக்கு போயிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இவங்க கூட சண்டை போடுறது அவங்க கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா எனக்கு புரியல. எனியோ 2026 நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் another video. Love you all. Take care. Bye.